வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட நான் வெளியில் போகிறேன். ஸோ அதுதான் நீங்கள் ஒரு விலாகாக பார்க்க போறீங்க. ஐ திங்க் இது ஒரு மினி விலாக் மாதிரி சின்னதாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நான் 2 மந்த்ஸாக எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணாமல் இருந்திருந்தேன், மேக்கப் ஆர்டர்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தேன். ஸோ இந்த மந்த் நம்மளுக்கு மேக்கப் ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு பொருள்லாம் ரீஸ்டாக் பண்ணோம். லைக் ஏர் எக்ஸ்டென்ஷன், ஆக்சசரிஸ், ஏர் ஆக்சசரிஸ், பின்னு, பாபி பின், அந்த மாதிரிலாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போ போய் அதை வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் போகிறேன். ஸோ ஏன் உங்களுக்கும் அதை காட்டக்கூடாது, காட்டினா உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்ல. நான் என்னென்ன வாங்குறேன்றதை நீங்களும் பார்ப்பீங்க, என்னென்ன கடையில் போய் வாங்குறேன்றதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் அப்படியே போகிறத உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் சொல்லுங்கள். இன்னும் எங்களோட மார்க்கெட்டே நான் தாண்டல. ஸ்கூல் விடுற டைம்னுன்னா நல்லா கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்க, இஷ்யூ நல்ல கூட்டம். எனக்கு இது வாங்கிட்டா. ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ நான் இந்த நம்பர், இந்த B0023 அதில் 2 அது மாதிரி வாங்குவேன். சம்டைம்ஸ் அப்படியே தோன்ற மாதிரி வாங்கிட்டே இருக்கேன்.
அண்ட் லேஷஸ் வந்து காலி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிரைட்ஸ்மெய்டு பிரைடுக்கே 2 இது பண்ணும்போது காலி ஆகிடும். ஸோ இது மாதிரி செட்டு வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த 10 பேர் செட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 10 பேர் வந்து 500, 5 பேர் வந்து 215 வரும். ஸோ இந்த பிராண்ட் ஸோ நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக நான் இந்த பிராண்டு இல்லைனா இன்னொரு பிராண்ட் ஒன்று வரும் நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவும் இருக்கும், ரொம்ப திக்காக இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் இது 2 இதை வந்து நான் இப்படி வைக்கிறேன், அப்போ தான் அதை வந்து இது பண்ண முடியும். அண்ட் அகெயின் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது அதுக்கப்புறமா டோனட், ஹேருக்கு போடுற பன்னுக்கு வைக்கிற டோனட்டு. ஸோ நான் இந்த மாதிரி பெருசு வாங்கிட்டு எனக்கு வந்து முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலுக்கு சின்னதாக வேணும்னா சின்னது பண்ணிப்பேன். ஸோ ஒன்று வந்து எவ்வளோ 40 rupees, ஒரு 3 ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது பாருங்கள், வேணி. ஸோ ஸ்டோன் ஆக்சசரிஸ்லாம் காலியாக இருந்தது. ஸோ இதில் இந்த டப்பா இது ஒன்று நிறைய இருக்குது, நீங்களே டப்பாவில் பார்த்தீங்களா இருக்குது பாக்ஸில் அது. அண்ட் அகெயின் லேஷ் க்ளூ. நான் எல்லா விதமான லேஷ் க்ளூவும் யூஸ் பண்ணி பார்ப்பேன். பேசிக்லி இந்த ஒயிட் ஒன், பிளாக் ஒன் யூஸ் பண்ண மாட்டேன். ஒயிட் ஒன்னே நல்லாயிருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஐலைனரு அந்த மாதிரி வைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒயிட். ஸோ இதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட். அண்ட் இது வந்து தனியாக, இதில் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது பாக்ஸு, ஆனாலும் இப்போ வாங்கினோன்னு இந்த ரேசர்ஸ் ப்ரைடுக்கெலாம் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படும் ரேசர்ஸ். ஸோ அதுக்காக ரேசர் வாங்கியிருந்தேன், ப்ரைடுக்கு யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதெல்லாம். ஸோ அதனால் ஃபேஷியல் ஹேரெல்லாம் எடுக்கிறதுக்காக ப்ரைடுக்கு அண்ட் பின்னு, அவ்வளோதான். ஆல்ரெடி இதோட பாக்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த ஸ்லைடு பாபி பின்னோட பாக்ஸாகவே வரும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து இருக்குது, பட் அது காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த மந்த்துக்கு. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த டைம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், கம்மியாக முடிஞ்சிருச்சு. போனேன்னா அப்பப்போ நான் வாங்கிடுவேன். எப்போவுமே வந்து ப்ரைடல் போகிறேன்னா கடைன்னு அப்பப்போ எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஷாப்ட். இவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக வந்து டோனட்டு, ஹேர் எக்ஸ்டென்ஷனு இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன், டோனட்டு, ரேசரு ப்ரைடுக்கு, ஹேர் பின்னு, ஹேர் ஆக்சசரிஸ்க்கு வைக்கிற ப்ரூச்சு, பின்னு, வேணி, அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ இவ்வளோ தான் இந்த விலாக், இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ப்ரைடல் மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் ஒரு பிரைட் டூபியாக இருக்கீங்க அப்படின்னா என்னை என்கொயரி பண்ணணும்னா ஸ்க்ரீன்லேயும் என்னோட நம்பர் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். நீங்கள் டேரெக்டாக என்னோட லிங்க்கை கிளிக் பண்ணி போய் என்னோட பேஜை விசிட் பண்ணலாம். அந்த பேஜில் என்னோடய ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்னோட மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்கிட்ட மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆன்லைன் மூலயமா மேக்கப் கற்றுக்கணும், சிங்கிள் டே ஃபார் லுக் அண்ட் லேர்ன் செக்ஷன் தான். ஸோ சிங்கிள் டே நீங்கள் கற்றுக்கணும், இல்லை ஒரு 3 days மாதிரி கற்றுக்கணுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்வேன். அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் கற்றுக்கலாம். என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னோடய மேக்கப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டெக்னிக் எல்லாமே நான் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக வர எல்லாருக்குமே 100% சொல்லி தான் தருவேன். அண்ட் நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 day செமினார் மாதிரியும் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்டுக்கு 3 days தொடர்ந்து கிளாஸாகவும் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வித் சர்டிஃபிகேட்டோடு தரேன். அண்ட் நீங்கள் அதுக்கு ஆசைப்பட்றீங்க, என்ன மேக்கப் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு கால் பண்ணி என்கிட்ட உங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விலாக் அவ்வளோதான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த மேக்கப் பற்றி டவுட் இருக்குது, ப்ரைடல் மேக்கப் விலாகை பற்றி டவுட் இருக்குது, நான் எப்படி ப்ரைடல் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற டவுட் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, பட் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக எதுவும் தெரியலன்றதுனால கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன். இந்த வீக்லேயும் உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்துடும். ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக எப்படி ஆகலாம், அதுக்கு என்னென்ன வேணும், எவ்வளோ செலவாகுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.